உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, கயல் சீரியலில் வந்து பல்வேறு அப்டேட்ஸ்லாம் நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் கயல் சீரியல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, சிங்கப்பெண்ணை சீரியலையும் நான் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். பல்வேறு சீரியல்களை பற்றியும் நான் முன்கூட்டியே அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அது அப்படியே கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்று கூட மிஸ் ஆகலை. இப்போ அடுத்ததாக வந்து கயல் சீரியலில் பார்த்தீங்கன்னாக்கா, கயலும் எழிலும் பிரிய போகிறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி கயலும் எழிலும் பிரிய போகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க அம்மா வந்து, அதாவது எழிலோட அம்மா வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க கயலுக்கு எதிராக. எப்படியாச்சும் தன்னுடைய மகன் எழில வந்து தன் பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்றக்காக பல்வேறு திட்டங்கள் போடுறாங்க. அந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக இப்போ வரக்கூடிய எபிசோடில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, கயல் வந்து என்னென்னமோ நெருக்கடி கொடுத்தாலும் கயல் வந்து அதில் சக்ஸஸ் பண்ணிட்டே வராங்க. அப்போது அவளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அப்படின்னு சொன்னால், அந்த வீடு, கையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டை வந்து அதில் வந்து அவளை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து போடுறாங்க. அந்த வீட்டுக்கே வந்து பிரச்சனை வரும்பொழுது, அதுக்கப்புறம் வந்து நடுத்தெருவுக்கு வந்துடுற மாதிரி ஆகிடும் அவங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் எழில் என்ன பண்ணுவார், அப்போது ரொம்ப மனசு நொந்து போயிடுவார். நம்ம இருக்கிறதுனால குடும்பம் நிறைய பிரச்சனை வருது, ஸோ இனிமேல் இருந்தால் நமக்கு வந்து நல்லதே கிடையாது, இந்த குடும்பத்தில் முன்னுக்கு வருன்ற நம்பிக்கை நமக்கு இல்லை, அதனால் இந்த குடும்பத்துக்கு போயிடணும் அப்படின்ற இடத்துக்கு அவர் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஏற்கனவே ஒரு சமையல்கார மாதிரி தான் எழில் ஆக்கிட்டாங்க. பெரிய பிஸ்னஸ் மேனாக கொண்டு வரேன்னு சொல்லி இப்போ சமையல்கார மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால் கயலும் எழிலும் பிரிய வேண்டிய நேரம் வந்து இப்போ வந்துடுச்சு. அவங்க அம்மா வந்து மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்தி இந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. இப்போ அடுத்த கட்ட எபிசோடில் என்ன வரும்னா, கயலோடைய வீடை வந்து இடிக்கிறதுக்கு, இல்லைனா அவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அவங்க வந்து திட்டம் போட்டு அவங்க வேலை செய்கிறாங்க, தன்னுடைய அதிகார பலத்தையும் பணபலத்தையும் வச்சு. இந்த சூழ்நிலையில் அவங்க நடுத்தருக்கு வரும்போது எழில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுதான், இனிமேல் வந்து நமக்கு செட் ஆகாது கயல், இனிமேல் இருக்கிறது வேலைக்கு ஆகாது, ஏதாவது ஒரு விஷயம் வந்து முன்னுக்கு வரலான்னு வரும்போது மிகப்பெரிய சிக்கல் வருது, நம்ம அடிப்படைக்கே பிரச்சனை வருது, அதனால் நான் கூட இருந்தால் எங்கள் அம்மா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் நான் வந்து உன்னை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாக்கிட்டே போகிற மாதிரி முடிவு எடுப்பார். அதற்கு பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கையலுக்கு வந்து 2வதாக வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடெலாம் பண்ணுவாங்க. இவர் வந்து வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார், எழில். அதுக்கப்புறமா கையலோட வாழ்க்கையில் இன்னொருத்தர் வருவார், அவரும் வந்து அவளுக்கு நிலைக்க மாட்டார். ஸோ கடைசி வரைக்கும் அவள் வந்து அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான்றது தான் அந்த கதை. ஸோ இப்படி தான் வந்து கையல் சீரியல் போயிட்டே இருக்க போது. இது வந்து பார்க்குறது கொஞ்சம் பாவமாக இருந்தாலும் கொஞ்சம் ஏற்றுக்க தான் வேணும். பார்ப்போம் என்னன்ட்டு. வருகின்ற எபிசோடில் இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.